எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் இரு மார்க்கத்திலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் காட்சிகளையும் பார்க்கிறோம். தகவல்களோடு செய்தியாளர் சாந்தகுமார் இணைகிறார். சாந்தகுமார், ஏன் இவ்வளவு போக்குவரத்து நெரிசல் அந்த பகுதியில்? சென்னை குரோம்பேட்டை பகுதியில் தான் இந்த இரு மார்க்கத்திலும் இந்த போக்குவரத்து நெரிசல் கடுமையாக காணப்படுகிறது. குறிப்பாக வார இறுதி நாள் விடுமுறை முடிந்து இன்று பணிக்கு செல்வோர், பள்ளி கல்லூரிக்கு செல்வோர் தங்களது வாகனத்திலும் பொது போக்குவரத்திலும் பயணித்து தங்களுடைய குறித்த நேரத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார். இதன் காரணமாக ஒருபுறம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டாலும் இந்த ஜிஎஸ்டி சாலையில் இந்த இரு மார்க்கத்திலுமே இந்த நடைபாதையில் ஆக்கிரமிப்பு, அதே போல இங்க இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்களில் வரக்கூடிய பயணிகள் அங்கு வாகனத்தை நிறுத்தும் காரணத்தினாலும் இந்த போக்குவரத்து நெரிசல் தொடர்கதையாக இருக்கிறது. தினந்தோறும் இந்த காலை மற்றும் மாலை வேளைகளில் இரு வேளைகளிலும் இந்த கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து போலீசார் தொடர்ந்து அபராதங்கள் விதித்திருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து இந்த வாகனங்களை நிறுத்துவதை தொடர்கதையாக தான் வைத்திருக்கிறார்கள். இந்த வாகனங்கள் முழுமையாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அதே போல இந்த சாலையில் இருக்கக்கூடிய அந்த நடைபாதையை நடந்து செல்லும் பாதசாரிகள் பயன்படுத்த வேண்டும். அங்கும் வாகனங்கள், சில கடைகள் போட்டிருப்பதால் இந்த பல்வேறு பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த காலை முதலே இன்று அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வாகனங்கள் அணிவகுத்து அப்படியே நின்று கொண்டிருக்கிறது, ஊர்ந்து செல்கின்றது. அந்த அளவில் தான் அந்த நெரிசல் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக போக்குவரத்து போலீசார் அந்த நெரிசலை சரி செய்வதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சாலையோரத்தில் நிறுத்தப்படும் வாகனங்களாலும் பெரிதும் இடையூறுகள் ஏற்படுகிறது. இப்ப அந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்களா? போக்குவரத்து காவல்துறையினர் வாகனங்களை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா அறிவுறுத்துறாங்களா? தொடர்ந்து காவல்துறையினர் அங்கு நிறுத்தக்கூடிய வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கக்கூடிய காட்சிகளையும் தொடர்ந்து நம்ம ஒளிபரப்பி இருக்கிறோம். அவர்கள் அபராதம் விதிக்கிறார்கள். சில வாகனங்களுக்கு பூட்டு போடும் நிகழ்வுகளும் நிகழ்கிறது. இந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தொடர்ச்சியாக வாகனம் நிறுத்தக்கூடிய பணியை தான் ஈடுபட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் தங்களது வாகனங்களை சாலையோரம் நிறுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தியும் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. போக்குவரத்து காவல்துறையினர் அறிவுறுத்தல் விடுத்தும் அபராதம் விதித்தும் கூட அந்த சாலையோரங்கள்ல வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்படுகிறது. அதை மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சாந்தகுமார். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.